மை கார் இஸ் 3 times சீப்பர் than யுவர்ஸ். சூப்பர். மை கார் என்னைய பத்தி பேசுறோம், யுவர்ஸ் செகண்ட் பார்ட்டியை பத்தி பேசுறோம். ரெண்டு பேர்த்த பத்தி பேசுறப்ப சீப்பர் இஆர்னு வந்திருக்கு, கம்பேரிட்டிவ் டிகிரில தேன் வந்திருக்கு. பெர்ஃபெக்ட், நோ எரர்ப்பா அப்படின்னு போட்டுருவோம். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு சின்ன கிராமர், இதெல்லாம் ஸ்டாட்டிக் கிராமர், அதனாலதான் அந்த பேரு. ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே இந்த மாதிரி டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 3 மடங்கு பெருசு அப்படின்னு சொன்னா டைரக்டா அது சொல்றதா அது நீங்க பாசிட்டிவ் டிகிரியா அப்ரோச் பண்ணணும். ஒன்றும் இல்லை, நமக்கு பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, இந்த மாதிரி 3 டைப் இருக்கு. தெரியாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்பேரிட்டிவ்ல இந்த மாதிரி இஆர் போட்டு பண்ணுவோம். பாசிட்டிவ் டிகிரில இருக்கிறதை இருக்கிற மாதிரியே யூஸ் பண்ணுவோம். சீப்பு தான் அதோட பாசிட்டிவ் டிகிரி. சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்னவா மாறினா மை கார் இஸ் 3 times as cheap as அப்படின்னு வரணும். எப்பயுமே டைம்ஸுங்கிற வார்த்தை 4 times இல்ல 2 times இல்ல டபுள் அந்த மாதிரி உங்களுக்கு டைம்ஸ் ரிலேட் பண்ணி, டைம்ஸ்னா காலம் கிடையாது, 3 மடங்கு 4 மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த சொல்றேன். ஸோ 3 மடங்கு சீப் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு இது டைரக்டா பாசிட்டிவ் டிகிரில தான் அப்ரோச் பண்ணும். ஸோ ஆஸ் சீப்பஸ்ன்னு போட்டிருந்தா ஆன்சர் கரெக்ட். இதை பாக்குறப்ப உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும், ஆனாலும் அங்க தப்பு இருக்கு. சரிங்களா?